ஹே காய்ஸ், வெல்கம் டு ரம்யா ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை மிளகு கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, சட்டுன்னு செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இது நம்ம தோசை, சப்பாத்தி, சாதம் இது எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கு நம்ம ஒரு மசாலாவை வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 20 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வரணும். பாருங்க, இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு வதங்கி இருந்தாலே போதும். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது மூடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி காரமே நம்ம சேர்த்த மிளகு மட்டும்தான். நம்ம எக்ஸ்ட்ரா மிளகாய் தூளை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்க்கும் போது இந்த மாதிரி மேலே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் மசாலாலாம் உள்ளே இறங்கும். இல்லைனா நீங்கள் 2ஆக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சோல்ல, அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்க, இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் இருக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளுடைய முட்டை மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரொம்பவே சூப்பரான முட்டை மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியை நல்லா சூடாக இருக்கிற சாதத்தை கூட போட்டு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். அதே சமயம் இதை நம்ம சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.